என்ன பிரஸ் பண்ணீங்க? கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். செல்வ பெருந்தை அதில் ஒன்றும் மாறுபாடு கிடையாது. ஆனால் இரண்டு வரிகள் அவர் என்ன சொன்னது கொஞ்சம் ஒத்துக்கொள்ள முடியாத நிலையில் ஒரு கூட்டத்தில் பேசியதுல பரவாயில்ல. தொடர்ச்சி அந்த மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் செஞ்ச போது எல்லா மாவட்டங்களையும் எல்லா மாவட்ட செயல்வெளி கூட்டத்திலையும் இந்த மென்ஷன் பண்ணி தொடர்ந்து பேசிட்டாங்க. இல்லை, அது தவறுதலாக அந்த அர்த்தத்தில் பேசவில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனைக்கு இதோடு முற்றுப்புள்ளி வைத்து காங்கிரஸை வளர்ப்பதில் நாங்கள் ஒன்றாக செயல்படுவோம். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வருகின்ற தேர்தல்களிலும் வெல்ல வேண்டும், மோடியை ஒழிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒன்றாக. சார், நீங்க இது பொதுப்படியான குற்றச்சாட்டு, என்னுடைய குற்றச்சாட்டு இல்லை. டிவி கேஸ் வந்து இங்கே 300 கோடி ரூபாய் திமுக அவங்க சொந்த பணத்தில் செலவு பண்ணி அவர் ஜெயிக்க வச்சதுனால அந்த லாயல்ட்டிக்காக அவர் வந்து திமுக கூட்டணி ஆதரிச்சு பேசுறாரு. அவர் வந்து திமுக ஸ்டாலினுடைய அரசு காமராஜர் அரசு தான் நடக்குதுன்ற அளவுக்கு போயிட்டாரு. அவரு இப்படி விமர்சனங்கள் இருக்கு. அதை பத்தி என்ன சொல்லு? இது என்னுடைய கருத்து இல்லை. நீங்க சொல்றது தப்பு. 300 கோடி நான் சொல்றேன், ரொம்ப கம்மியா சொல்றீங்க. கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் செலவு செய்தார்கள். அதிலே கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் என்னுடைய சொந்த செலவு. நான் அது பேங்கில் போட்டு பத்திரமாக உண்மை. வேற என்ன வெற்றி பெற செய்ததுனால தன்னுடைய சொந்த பணம் 300 கோடி செலவிட்டு திமுக செய்ததுனால இவர் வந்து அவர் திமுக ஆதரவாக பேசுறாரு. அப்புறம் 2வது காமராஜர் ஆட்சியோட திமுக ஆட்சி ஒப்பிடக்கூடிய அளவுக்கு சரித்திரம் படி அவர் சொல்றாங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க ரொம்ப நல்லா டைப் ஆனா எது சொல்றலாம். இப்ப நீங்க வரலாறு படித்திருப்பீர்கள். வரலாற்றில் பார்த்தீர்கள், ராஜராஜ சோழனுடைய காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று சொல்வார்கள். அசோக ராஜாவுடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று சொல்வார்கள். மௌரிய மன்னர்களுடைய காலம் பொற்காலம் என்று சொல்வார்கள். ஆனால் நான் பொற்காலம் என்று சொல்வதற்கு பதிலாக காமராஜருடைய ஆட்சி நல்ல ஆட்சி என்று தற்போது இந்த நூற்றாண்டுக்கு ஏற்ப அது சொல் வழக்கிலே வந்துவிட்டது. காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் யார் யார் நல்ல ஆட்சியை தருகின்றார்களோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சி என்று தான் சொல்கின்றோம். எப்படி ராஜராஜர் ஆட்சி வந்து பொற்கால ஆட்சி என்று சொல்கின்றோமோ அதுபோல் ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜருடைய ஆட்சி என்று நான் சொல்கின்றேன். காரணம், காமராஜர் எப்படி எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தார், எத்தனையோ அணைகளை கட்டினார், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் படித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் படிக்க வைத்தவர், படிப்பதற்கு பசி இருக்கக்கூடாது என்று செய்தவர் காமராஜர். அதனால்தான் இவ்வளவு பேர் படித்தவர்களாக இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அதே போல்தான் நம்முடைய காமராஜர் அவர்கள் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும்போது நான் உங்களுக்கு சொல்கின்றேன், வேண்டுமென்றால் நீங்கள் பழைய ரெக்கார்டுகளை பார்த்து வெரிஃபை பண்ணிக் கொள்ளுங்கள். வெறும் 100 கோடி ரூபாய் வரவு செலவு இருந்த அந்த தமிழக அரசாங்கத்தில் அவர் இந்த மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதிகாரிகள் எல்லாம் பண்ண முடியாது என்று சொன்னார்கள். இருந்தாலும் அன்றைக்கு இருந்த பெரிய சுந்தரவடிவேல் அவர்களை வைத்துக் கொண்டு அவரை சாதித்தார். அதே போல் இந்த நிலைமை தமிழ்நாட்டிலே கடந்த காலங்களில் நிகழ்ந்தது என்று சொன்னீர்கள் என்றால் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் காலையில் வந்தவுடன் அந்த பிரேயர் நடக்கும் போது 2 பேர் 3 பேர் மயக்கம் போட்டு விழுந்தார். இதை நீங்கள் விசாரித்து பார்த்தால் எல்லா பள்ளிக்கூடத்திலும் நடந்திருக்கு. என்ன காரணம் என்று சொன்னால் காலையில் மாணவர்கள் உணவு உள்ளாமல், பெரும்பான்மையான மாணவர்கள் உணவு எடுக்காமல், டிஃபன் சாப்பிடாமல், காலை உணவு சாப்பிடாமல் வந்து நின்ற காரணத்தால் மயக்கத்தில் விழுந்திருக்கின்றார்கள் என்ற நிலை ஏற்பட்ட போதுதான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ நம்மளுக்கு நிதி நெருக்கடி, மோடியை பொறுத்தவரையில் தமிழர்களை வஞ்சிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 1000க்கு மேற்பட்ட 2000-3000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத்திற்கு நாம் கேட்கும் போது வெறும் 257 கோடி ரூபாய் தான் கொடுத்தார். ஆகவே தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்ய முடியாது, நிதியுதவி செய்ய முடியாது என்று சொன்ன நிலையிலும் கூட
தமிழக அரசு ஆட்சிக்கு வந்து எத்தனையோ நல்ல நன்மை திட்டங்களை குறிப்பாக பெண்களுக்கு கொண்டு வந்த போது அதனால் அதிக செலவு ஏற்பட்டாலும் கூட, நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட, இன்றைக்கு தமிழகத்திலே காலை உணவு என்பது பள்ளி மாணவர்களுக்கு தரப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆக மதிய உணவு தந்த காமராஜரையும் காலை உணவு தந்த ஸ்டாலினையும் நான் சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க 2 பேரும் ஒப்பிடுறீங்க. யாரு 2 பேரையும், காமராஜரையும் ஸ்டாலினும் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஒப்பிடுறீங்க. பல விஷயங்கள் காமராஜர் ஆட்சி காலத்துல மிக நேர்மையான ஒரு அரசு நடந்துட்டு இருந்தது. அவர் இறக்கும்போது ஒண்ணுக்கு தெரியாத ஒன்று சொல்ல வேண்டியது. இந்த அளவுக்கு காங்கிரஸ் ஆட்சி எல்லாம் நல்லாதான் நடந்துச்சு, நல்லதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க குறை சொல்கின்றவர்கள் எப்போதும் குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். அவ்வளவு சுத்தமாக நடந்த காமராஜர் ஆட்சியிலேயே 10 லட்சம் பக்தோற்சவம் என்று கிண்டல் செய்தார்கள். உண்மையா இல்லையா? அதை குறை சொல்கின்றவர்கள் எவ்வளவுதான் நல்லது நடந்தாலும் குறை சொல்வதுதான் நடக்கும். எப்படி அன்றைக்கு காமராஜர் ஆட்சியை குறை சொல்வார்களோ அதுபோல் சில பேர் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற தாய்மார்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பின்னால் இருக்கின்றார்கள் என்றால் ஸ்டாலின் அவர்களுக்கு செய்த பல நன்மைகள். 1000 ரூபாய் எடுத்த உடனே 6% வாக்குகள் சரிஞ்சிருக்கு திமுக. 6% ஓட்டு குறைஞ்சிருக்கு திமுக. 53 46% தான் இருக்கு. அப்ப ஆதரவு குறைஞ்சிருக்கு, வெற்றி பெற்றீங்க. சரி, உங்களுக்கு சரியாக கணக்கு போட தெரியவில்லை என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் இது 4 முறை போட்டி. 4 முறை போட்டியில் ஓட்டுகள் சிதறதான் செய்யும். போன தடவை நடந்தது மும்முனை போட்டி. வாக்கு சரிகிறது, வாக்கு ஏறுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பேர் போட்டியிடுகின்றார்கள், எத்தனை கட்சிகள் போட்டியிடுகின்றது என்பதை பொறுத்துதான் இருக்குமே ஒழிய, இப்போது நீங்கள் அடுத்தது என்ன சொல்ல போறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி வளர்ந்து விட்டது, வளர்ந்து விட்டது, பாரிவேந்தரால் வளர்ந்து விட்டது, ஏசி சண்முகத்தால் வளர்ந்து விட்டது, அப்புறம் இன்னொருத்தர் பாமக வளர்ந்து விட்டது. அப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜான் பாண்டியனால் வளர்ந்து விட்டது. பாமக தினகரன் ஓபி அதான் ஒவ்வொரு ஆளு சரி அவர்களாலும் 2 ஓட்டு அதிகமாக இருக்கிறது. நீங்க தலைவரா இருந்த போது 67 ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம ஆட்சி விட்டு இறங்கி, நம்ம எப்ப தனித்து காமராஜ் ஆட்சி கொண்டு வருது பல சந்தர்ப்பங்களை பேசியிருக்கீங்க. ஆனா இன்னைய கூட்டத்துல நமக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை கூடாதுன்னா எப்படி நம்மளால வளர முடியும்? உங்க கட்சி எப்படி ஆட்சி பீடத்துக்கு கொண்டு வரணும்ன்றதான ஒரு கட்சியுடைய எய்மா இருக்கு. நாம் வளர வேண்டும் என்பதை விட வளர்ந்து விட்ட ஒரு மோசமான சக்தியை, ஒரு பூதத்தை ஒழிக்க வேண்டும் என்பதிலே நாம் உன்னிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மோடியை பொறுத்தவரையில் இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட சாபக்கேடு. இன்றைக்கு அவர் என்றைக்கு இந்த நாட்டை சர்வாதிகார வழியில் கொண்டு போக போகின்றார் என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் நினைத்த 400 350 300 கிடைக்காத காரணத்தால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கின்றாரே ஒழிய அவருடைய அந்த உண்மையான புத்தி என்பது மாறாது. ஆகவே இது மோடியை ஒழிக்கின்ற வகையில் நாம் எல்லோரும், எல்லா மதச்சார்பற்ற சக்திகளும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒன்று சேர்ந்து இந்த மோடியை ஆட்சி தொடருமா? ஒரு முஸ்லிம் கூட இல்லாத ஒரு ஆட்சி இன்னைக்கு வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் முறை சுதந்திரத்துக்கு பிறகு இந்த ஆட்சி தொடருமா? சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க? உங்களுக்கே இந்த சந்தேகம் வந்த பிறகு என்னை பொறுத்தவரையில் நான் உறுதியாக இருக்கின்றேன், இன்னும் 5 மாதத்திற்குள் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும். ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்கன்றீங்களா? முரண்பாடுகள் ஏற்பட்டு எங்க கவிழ்ந்து விடுனா என்ன? மெஜாரிட்டியை இழக்கும். எப்படி மெஜாரிட்டியை இழக்கும்? நாயுடுவும் நிதிஷும் மட்டுமல்ல, அமித்ஷாவும் இதர மற்ற உள்கட்சியை சார்ந்தவர்களும் சேர்ந்து இதை கவிழ்ப்பார். தமிழிசை அமித்ஷா மோகன் பகத் என்பவர் ஒரு தீவிரவாதியாக இருந்தாலும் மோடி பிரதமராக வந்து விட்டாரே, அவருக்கு கொஞ்சம் நாட்டுப்பட்டு இருக்கும் போது இருக்கின்றது. அதனாலதான் கொஞ்சம் வெளிப்படையாக பேசி இருக்கின்றார். இன்னொன்று, தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் அந்த அம்மையார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும்
அவரை அமித்ஷா மேடையிலே எல்லார் முன்னாடியும் உரைத்து பார்த்து கையை ஆட்டி அவரை திட்டியது, அவரை பயமுறுத்தியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாலுமே அமித்ஷா அவர்களுக்கு நான் சொல்லுவேன், ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தனியாக பேசியிருக்கின்றார். ஒரு தமிழச்சியை, ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக, மிகப்பெரிய இலக்கியவாதியாக இருந்த குமரியனவன் அவருடைய மகனை நீங்கள் எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் திட்டினீர்கள், எச்சரித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திமிர் அதிகம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதற்கு தமிழர்கள் கட்சி வேறுபாடாக இருக்கலாம், அது வேறு. ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒரு தமிழச்சிக்கு ஒரு அவமானம் என்று சொன்னால் எங்களுக்கு இஸ்லாமிய கூட கேபினெட்ல இல்ல, அது மீண்டும் வந்து இஸ்லாமியல புறக்கணிப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். பெண்களை எப்படி அவமதிக்கின்றார்களோ அதே போல் இந்த மந்திரி சபையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு முஸ்லிம் கிடையாது, ஒரு கிறிஸ்துவர் கிடையாது. ஜான் குரியன் இருக்கார், கேரளா சேர்ந்த ஜான் குரியன். ஆமா, ஒருத்தர் இருக்காரு. அவருடைய சீக்கியர் இருக்காரு. சீக்கியர் யார் இருக்கார்? சீக்கிரத்தை வந்து ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தருக்கு வந்து தோத்துட்டாரு, ஒரு எலெக்ஷன் நிக்கல, பஞ்சாப் சேர்ந்த ஒருத்தர் கொடுத்திருக்காரு. பஞ்சாப் சேர்ந்த இங்க முருகன். ஜான் குரியன் யார் இருக்கார்? கேரளா. இல்லையே, கேரளால ஒரு சீட் தான் ஜெயிச்சா. சுரேஷ் கோபி தான் கொடுக்கவில்லை என்றுதான் எனக்கு தெரிந்தவரை. ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவருக்கு தரவில்லை, ஒரு பார்சி மதத்தை சார்ந்தவருக்கு தரவில்லை. முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய 20-25% மக்களாக இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் ஒன்றல்ல, அந்த சதவீதத்தின் அடிப்படையிலாவது நீங்கள் மந்திரிகளுடைய எண்ணிக்கையை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஒன்றை கூட கொடுக்கவில்லை, ஒன்றை கூட நீங்கள் நிற்க வைக்கவும் இல்லை. இது எப்படி நீங்கள் வந்து இந்த அரசை வந்து பொதுவான அரசு என்று எப்படி சொல்ல முடியும்? இதை பொறுத்தவரை நிர்வாண சாமியார்கள் வழியை நடத்துகின்ற ஒரு இந்து மத வெறிபிடித்த அரசாகத்தான் பார்க்கின்றோமே தவிர இது இந்தியாவுக்கு பொதுவான எல்லா மக்களையும் அழைத்து செல்கின்ற அரசாக நாங்கள் பார்க்கவில்லை. ராகுல் காந்தி எம்பி ராகுல் காந்தி என்பதுதான் எங்களுடைய விருப்பம். வருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். சார், பரந்தூர் விமான நிலையம் அந்த இடம் கையெழுப்பது விவசாயிகள் போராட்டத்துக்கு இடையே நில ஒதுக்கீடு பண்ணி அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதை பற்றி எனக்கு முழு விவரங்கள் தெரியவில்லை. அங்கே புதிய விமான நிலையம் வருவதற்கு அங்கே இருக்கின்ற சில மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையில் நாட்டிலே முன்னேற்றம் வர வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற நேரத்தில் சில இடங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம் மேம்படுத்த வேண்டும். சாலைகள் எப்படி அதிக இடங்களிலே போடுகின்றோமோ, இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு கோபி என்ற சாலை 3-4 வருஷத்துக்கு முன்பு எப்படி இருந்தது, அதுபோல் பல இடங்களில் சாலைகள் போடப்பட வேண்டும். அதே போல் விமான நிலையங்கள் விரிவாக்கப்பட வேண்டும், புதிய விமான நிலையங்கள் வர வேண்டும். அப்படி சில விஷயங்கள் செய்யும் போது சிலர் பாதிப்பார்கள். அவர்கள் பாதிக்கப்படாமல் கண்டிப்பாக அரசாங்கம் பார்த்துக் கொள்ளும். 4000 ஏக்கர் விளைநிலங்கள் எடுக்கிறாங்க. விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் 1 வருஷமா நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நிலம் கையகப்படுறதுக்கு ஜீவோ வெளியிட்டு இருக்காங்க. 4500 ஏக்கர் வந்து விளைநிலங்கள் எடுக்கிறது தேவையான இருக்குது. உங்களுக்கே தெரியும், நம்ம மோடி அரசாங்கம் வந்ததுனால ஏர் இந்தியா வித்துட்டாங்க. ஆனா விமானம் கூட கிடையாது. இருக்கிற விளைநிலங்களை எடுத்துக் கொள்கின்றார்கள் என்று சொல்கிறீர்கள். மனிதன் ஆரம்ப காலத்தில் காடுகளில் காட்டு பிராட்டிகளாக இருந்திருக்கிறார். ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளர வளர நிலங்களை ஆரம்பித்துத்தான். ஆரம்பத்தில் குடிசை போட்டால் விளைநிலங்களில் தான் கட்டடங்கள் கட்டப்பட்டன. இப்போ இந்த இடம்லாம் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விளைநிலங்களாகத்தான் இருந்தது. ஆகவே அந்த காலத்தில் வீடுகள் இல்லாமல் மனிதன் குகைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் நாங்கள் வீடு கட்ட தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு மனிதன் 6 அறிவு உள்ள மனிதனாக இருக்கின்ற நேரத்தில் அவனுக்கு ஒரு வீடு தேவை, உள்ள உணவு தேவை, உடுக்க உடை தேவை. முந்திலாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய தாத்தாவே எல்லாம் வெறும் கோவல தானே கட்டிட்டு இருந்தாங்க. இது போல நிலம் கையகப்படுத்தும் போது மார்க்கெட் வேல்யூல கொடுக்கணும் சொன்னாங்க. அதுக்கு நீங்க பரிந்துரை அதை சொல்லலாம் இல்ல, அவங்க வேண்டிய மார்க்கெட் வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இது போன்ற விஷயங்கள் இளங்கோவன் சொல்லிதான் அரசாங்கத்துக்கு தெரியும் என்பது கிடையாது. இந்த தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரையில், நம்முடைய ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இட்ஸ் a welfare state. மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அக்கறையோடு பாடுபடுகின்ற அரசு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்வார்கள். இது போன்ற இடங்களை நாம் கையகப்படுத்தும் போது
எப்போதும் இப்போது சமீப காலமாக அதற்கு கைட்லைன் வேல்யூ அதை பார்க்காமல் மார்க்கெட் விலை என்ன என்று பார்த்தால் கொடுக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் மார்க்கெட் விலையை விட கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்து கொடுக்கின்றார்கள். நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து சொல்லிக் கொண்டு வருகின்றார், எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார். சொன்னால் உடனே சொல்வார்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் எப்படி கொண்டு வந்தோம்? அந்த மாநிலங்கள் வேண்டும் என்றால் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் நீட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். இன்னைக்கு நீட் தேர்வு நடத்தி என்ன செய்கின்றார்கள்? ஒரே இடத்தில் பரீட்சை எழுதினவர்கள் கிட்டத்தட்ட 72 பேர் என்று சொல்றார். 72 பேரும் முதல் மார்க் வாங்குகின்றார்களே, இது எப்படி சாத்தியம்? பல இடங்களிலே எல்லாம் சொல்கின்றார்கள், கொஸ்டின் பேப்பரை முதலே சொல்லிவிட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். எனவே ஒழுங்காக தேர்வுகளை நடத்த லாய்க்கில்லாத இந்த அரசு தேவையில்லாத இந்த நீட்டை போட்டு எத்தனை மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அது கண்டிப்பாக அந்த நீட் என்பது தூக்கி எறியப்படைய வேண்டும் ஒரு விஷயம். ஈவேர திருமகன் அவர் இறந்த பின்னால் பிரச்சாரத்தில் பல இடங்கள என் மகன் விட்டு சென்ற பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன், அவரை விட சிறப்பான செயல்படு, என் மகன் எனக்கு பெருமை சேர்த்துள்ளார், நான் நிறைய பேசுகிறேன். ஆனால் இப்போ சமீப வரும்போது கூட இப்போ ஈவி கேஸ் வந்திருக்காரு, கிழக்கு தொகுதி என்ன பண்ணியிருக்காரு, அவர் திருமணம் இருந்தபோது ரொம்ப ஆக்டிவாக செய்தது. சில இடங்கள் உதாரணமாக சொன்னால் சாக்கடைகள் பிரச்சனைகள் கூட அவர் நைட்டெல்லாம் உட்காந்து செய்தாருன்னு புகழ். ஆனால் ஈவி கேஸ் வரும்போது வராரு, ஏதோ 2 பிரஸ் மீட் கொடுக்குறாரு, போயிடுறாரு. தொகுதிக்கு என்ன செய்தாரு, எவ்வளவு நிதி ஆதாரம் என்ன கிழக்கு தொகுதிக்கு திருமகன் விட்டு சென்ற பணி செய்திருக்காருன்னு கேக்குறாங்க. சொல்ல போனா இ சர்வீஸ் சென்டர் வந்து உங்க கட்சி அலுவலகத்திலே கொண்டு வந்து அவர் பிளான் பண்ணியிருந்தாரு திருமகன் ஈவேரா. நீங்க திருமகன் இந்த காலத்து மனிதர், இளைஞர், இ சர்வீஸ் சொல்றீங்க. இ சர்வீஸ் சென்டர் இல்லமோ எனக்கு பொறுத்தவரையில் கம்ப்யூட்டரை எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. நீங்க வேணாம் ஆளை வச்சு நான் தானே இருக்கேன், அவன் தான் போயிட்டாங்க. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இந்த செல்போனில் வருகின்ற மணி ஒளியை நான் அலோ என்று சொல்லுவேன். முக்கியமான நபர்களின் நம்பரை நான் தட்டுவேன். மற்றபடி அதில் இருக்கின்ற மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் திருமகனை பொறுத்தவரையில் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிகின்ற காரணத்தால் செய்தான். அந்த அளவுக்கு நீ அவன் இளைஞன், நான் கிழவன். அவளை பொறுத்தவரையில் முக்கியமான காரியம் ஈரோட்டில் செய்யப்பட வேண்டும் என்பது 8000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது. அதை நாங்கள் வலியுறுத்தி இன்றைக்கு தமிழக அரசு குழு ஒரு தாசில்தார் தலைமையில் போட்டு அந்த பட்டாக்கள் வேலைகளை ஒவ்வொரு வீடாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 2-3 மாதத்தில் அந்த பட்டாக்கள் வழங்கப்படும். எனக்கு இன்னொரு சௌரியம் என்னவென்று சொன்னால், இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமி அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நான் அவருக்கு போய் இடைஞ்சலாக இருப்பது என்பது சரியாக இருக்காது. இன்னொன்று, என்னை பொறுத்தவரையில் அந்த பட்டா விஷயம் மட்டுமல்ல, இன்னும் 2-3 பெரிய விஷயங்கள் இருக்கின்றன. சாலைகள் சில இடத்துல இந்த வாய்க்காலை ஒட்டி வர வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். அது போன்ற காரியங்கள் தான் எல்லாம் செய்ய முடியுமே தவிர சாக்கடை சுத்தம் செய்யும் போது என்னால் அமர முடியாது. தேர்தல் என்பது மிகப்பெரிய வெற்றியாக எங்களுக்கு இருக்கும். எதிர்த்து போட்டியிடுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக டெபாசிட் கிடைக்காது. இதை பொறுத்தவரை இந்த தேர்தலிலே காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு காலையில் தான் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினார்கள். நானும் செல்வ பெருந்தகையும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் அங்கே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்ய. தமிழ்நாடு அரசு நில கைடன் வேல்யூ அதிகப்படுத்தியிருக்காங்க. அது காங்கிரஸ் அதோட இப்போ இது படுத்தலீங்கள படுத்த போறார்கள் ஒரு பொருளே என்று சொல்லப்படுகிறது. எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு. 8.20% வாக்குகள் பெற்றிருக்கு. மாநில அந்தஸ்து பெற்றிருப்பதை நான் வரவேற்கின்றேன். விரைவில் அவர்கள் மற்ற மாநிலங்களிலும் இந்த அந்தஸ்தை பெற்று ஒரு அகில இந்திய கட்சியாக சீமான் வளர வேண்டும். சென்னையிலேயே இருந்து கொண்டு அரசியல் செய்வதை விட ஒரு 10 நாள் பாம்பே, ஒரு 10 நாள் கல்கட்டா, ஒரு 10 நாள்
டெல்லி, ஒரு 2 நாள் தமிழகம் என்ற அரசியல் செய்தால் நாட்டுக்கும் நல்லது, அவருக்கும் இல்ல நல்லது. கூட்டணி சேர போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நாம் தமிழரும் விஜய், நடிகர் விஜய் கூட்டணி சேர போறாங்க. மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படலாம் சொல்றாங்க. அரசியல் உங்களுக்கு இன்னொரு தெரியுமா, அஜய் அவர்கள் இயக்கம் ஆரம்பிக்க போகிறார். ஆகவே யார் யார் இயக்கமா, யார் வேண்டுமானாலும் இயக்கங்கள் ஆரம்பிக்கலாம். இப்ப அஜய் அவர்கள் புது கட்சி ஆரம்பித்தார். அஜய் அஜித் குமார் இல்ல ஆரம்பிக்க போறது இல்ல, உங்களோட சொல்றாரா ஆரம்பிக்க போறார் என்று இப்படித்தான் விஜயை பற்றி ஒரு வருடத்துக்கு முன்பு சொன்னார்கள். இல்லை இல்லை, அவர் ஆரம்பிக்க மாட்டார் என்று சொன்னார்கள். ஆரம்பித்து விட்டார். சோ அஜித்தும் அவர்கள் கண்டிப்பாக ஆரம்பிப்பார். நீங்க சொல்றது விஷால் சிவாஜியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க யாரும் PS அப்பாவை பத்தி பேசுறீங்க? நாம் தமிழர் கட்சி சொல்ற விமர்சனம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பொருந்துமா? நாம் தமிழர் சொன்னீங்களா தேசிய கட்சியா வளரணும், அது விடுதலை சிறுத்தைகளுக்கு பொருந்துமா? விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழகத்திற்கு தேவை. ஏனென்றால் தமிழகத்திலே மதச்சார்பின்மையை குறைப்பதற்கு பல சக்திகள் உடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை தீவிரமாக நாங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழகத்தில் நல்ல செல்வாக்குள்ள திருமாவளவனும் எங்களோடு தான் இருப்பார். கண்டிப்பாக அவருடைய பங்கேற்பு மிகவும் நெல்லை உங்க கட்சி நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் நேற்று கூட சிபிசிஐடி ஜெயக்குமார் சாரி மாவட்ட தலைவர் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் வெளியே வரும். கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அது சம்பந்தமா. இவ்வளவு நாள் ஆயிடுன்னு அந்த கொலையாளிகளை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாம நீங்க கொலை வழக்கம் போய் இந்த ரெடி பிக்ஸ் ஆட்ட உடனே கண்டுபிடிச்சு முடியும். சுடுதண்ணில போட்ட உடனே கொலை வழக்கை நாம விசாரிக்க வேண்டும். இன்னர் பார்ட்டி ரைவல்ரி காரணமா இருக்கு. இன்னர் பார்ட்டி ரைவல்ரி பணம் வாங்குறாங்க. நீங்கள் அப்படி சொல்கின்றீர்கள். மற்ற சில பேர் அவருக்கு குடும்பத்தில் தகராறு என்றார்கள். மற்ற சில பேர் சில பழக்க வழக்க தோஷங்களால் என்று சொல்கின்றார்கள். அது உண்மை என்பது வெளிவந்தால் தான் நமக்கு தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய கற்பனை குதிரையை தட்டிவிட்டு நாம் சொல்லலாம். ஈரோடு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில அவருடைய தலைமையிலே நடந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள் என்று எல்லா தரப்பை சார்ந்த காங்கிரஸ் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும், காங்கிரஸ் கட்சியை பரப்புவதற்காக நாம் நடைபயணம் செல்ல வேண்டும், பூத் கமிட்டிகள் இல்லாத இடங்களில் எல்லாம் பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும், இளைஞர்களை அதிகமாக காங்கிரஸில் சேர்க்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் பேசினார்கள். இருந்தாலும் செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்போது அவர் காங்கிரஸ் வளர வேண்டும், காங்கிரசுக்கு ஒரு பெரிய இயக்கமாக செய்வதற்கு நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது தவறி சில கருத்துக்களை ஒரு 2 வரியில் சொன்னார். அது கொஞ்சம் இதாக இருந்தது. அதற்காக நானும் அதற்கு பதில் சொல்லிவிட்டேன். அவரும் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. காங்கிரஸ்காரர்கள் எல்லோரும் நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்றோம், இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்க வேண்டும், நம்முடைய பொது எதிரியான மோடியை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆகவே அதை பற்றிய அந்த விவாதங்கள் அதை ஒட்டியிருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு முடிந்துவிட்டது. ஏனென்றால் அவர் சொன்னது நான் அப்படி அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று சொல்லும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆகவே காங்கிரஸை வளர்க்க வேண்டும் என்பதில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம். அந்த கருத்தை தான் மற்ற தலைவர் பீட்டர் அல்பன்ஸை போன்றவர்கள் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். பேசும்போது ஒரு முன்னாள் MP பாராளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும், ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னது தொண்டர்களிடையே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது. காரணம், உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் தான் பஞ்சாயத்துகளில் நகராட்சிகளில்
டவுன் பஞ்சாயத்துகளில், மாநகராட்சிகளில் போட்டியிடக்கூடிய அந்த தகுதி பெற்றவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய உண்மையான தொண்டர்கள் தான். ஆக தலைவர்களைப் போல இருக்கின்றவர்கள் அல்லது கொஞ்சம் ஊரிலே பெரிய மனிதராக இருக்கின்றவர், கட்சியிலே ரொம்ப நாள் இருக்கின்றவர்கள் போட்டி போடும்போது நாம் கூட்டணி வைத்து ஜெயிக்க வேண்டும். ஆனால் தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலிலே போட்டி போடுகின்ற நிலை வரும்போது நமக்கு அது தேவையில்லை என்று அந்த முன்னாள் MP, அவர் பெயர் விஸ்வநாதன் என்று நினைக்கின்றேன், அவர் சொன்னதை இந்த கருத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் எப்படி நாம் கூட்டு வைக்கின்றோமோ, சட்டமன்றத்தில் எப்படி கூட்டு வைக்கின்றோமோ, அதே போல் உள்ளாட்சி தேர்தலில் நாம் வைக்க வேண்டும். அப்போதுதான் கட்சியினுடைய அடிப்பட்டத்திலே கிராம அளவிலே இருந்து பெரிய நகரங்கள், சிறிய நகரங்கள், மாநகரங்களில் இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்கள் நிற்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்றால் இன்றைக்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய பல இடங்களிலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள், மேயராக கூட ஒரு இடத்திலே இருக்கின்றார்கள், துணை மேயராக இருக்கின்றார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்த காரணத்தால் தான் நாம் இதெல்லாம் வெற்றி பெற முடிந்தது. கூட்டணியிலே சில பிரச்சனைகள் வருவது இயற்கைத்தான். ஆனால் அதற்காக நாம் வெற்றி பெறுகின்ற வழியை புறந்தள்ளிவிட முடியாது. வெற்றி பெற வேண்டும் என்பதை தான் நோக்கமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து இணைந்து போட்டியிடும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக இது பற்றியெல்லாம் நாங்கள் டெல்லியிலே இருக்கின்றவர்களும் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேசுவோம். ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் தமிழர்களுடைய ஒத்துமொட்ட தலைவராக இருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் ஸ்டாலினை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் என்று சொன்னாலும் கூட அவர் முதல் மந்திரியாக ஆனதிலிருந்து இன்று வரை அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழகத்திற்கு, தமிழர்களுக்கு ஒரு இழுக்கு, மிக உயர்ந்த பதவியிலே இருக்கின்ற ஒரு மனிதர் தமிழ்நாட்டிலே சாவியை திருடி கொண்டு போகின்றார்கள் என்றால் உடனடியாக பதிலளிக்கக்கூடிய அந்த வீர மகனாக ஸ்டாலின் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே ஸ்டாலின் அவர்களை கரங்களை பலப்படுத்த வேண்டும். அதே போல் நடுவிலே ராகுல் காந்தி அவர்களுடைய கரங்களையும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த கூட்டணி தொடர வேண்டும். இது தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த பொருளை பற்றி அவர்கள் கூர்ந்து நீங்கள் யாரும் கேள்வி கேட்க வேண்டாம் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். மீறி கேட்டுத்தான் ஆவேன் என்றால் கேளுங்கள் சொல்கிறேன். இந்த சலசலப்பு ஏன் எழுந்தது?